தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார். அவரும் தூய ஆவியினால் கருத்தரித்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வார்த்தை மனுவுருவானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும். ஜெபிப்போமாக. இறைவா, சமணசு சொன்னபடி உம் திருமகன் இயேசு கிறிஸ்து மனுவில் எடுத்ததை நாங்கள் அறிந்துள்ளோம். அவருடைய பாடுகளினாலும் சிலுவை நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழுந்தள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருப்பலி முன்னுரை. நிலைவாழ்வின் ஊற்றான திருச்சிலுவையின் மாண்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, நல்வாழ்த்துக்கள். விவிலிய மாதத்தின் 2வது வாரத்தில் நான் நிலைவாழ்வை பெற வழிகாட்டும் உம் வார்த்தையில் நம்பிக்கை கொள்கிறேன் என்ற மையப்பொருளில் நடைபெறும் இத்திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்று கொண்டிருக்கிறோம். கடவுளின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு நல்வாழ்வை வழங்கும் ஆற்றல் கொண்டவை. அதில் ஒன்றுதான் நிலைவாழ்வு. மனிதரின் இறுதி இலக்கு நிலைவாழ்வைதான். இந்த நிலைவாழ்வை ஆண்டவரும் மீட்பரும் நன் அன்பு சகோதரமான இயேசுவில் நம்பிக்கை கொள்ளும் எல்லாரும் பெற்றுக்கொள்வர். இந்த நிலைவாழ்வை எல்லாரும் பெற வேண்டுமென்பதற்காகவே தந்தையின் திருவுளத்தின் வெளிப்பாடாக இயேசு சிலுவையில் தம்மையே கையளித்தார். அதுவரை குற்றம் செய்தோரின் கொடிய தண்டனை கருவியாக விளங்கிய சிலுவை திருச்சிலுவை என்ற சிறப்பு தகுதியுடன் மாட்சி பெற்றது. ஆம், சிலுவை எனது பெருமை என கூறிய திருத்தூதர் பவுலும் தன் வாழ்க்கையினால் நிலைவாழ்வின் சான்றாளராக திகழ்ந்தார். நாமும் இறை வார்த்தை தரும் உந்துதலால் நிலைவாழ்வின் கருவிகளாக வாழ திருச்சிலுவையின் ஒளியில் இறைவேண்டல் செய்பவர்களாய் இத்திருப்பலியில் பங்கேற்போம். கடவுளை துதித்து எழு, சோலை புது மலரே, நீ இறைவனின் தாளில் விழு. காலை இளங்கதிரே, நீ கடவுளை துதித்து எழு, சோலை புது மலரே, நீ இறைவனின் தாளில் விழு. ஆலய திருமணியே, நீ ஆண்டவன் குரலை அசை,
ஞான தவ குளமே நீ அருள் தரும் பலியை செய். காலை இளங்கதிரே நீ கடவுளை துதித்து எழு. திருப்பலி நிறைவேற்றும் குருவுடன் இணைந்து நின்று திரளாய் வருகின்ற கூட்டத்தின் அன்பு கண்டு பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும். பெரும் வர கல்வாரி அரும்பலி நினைவாகும். திருமறை தகன பலி பீடத்தில் கொழுமி விடு. காலை இளங்கதிரே நீ கடவுளை துதித்து எழு. சோலை புது மலரே நீ இறைவனின் தாளில் விழு. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவினை சிறப்பித்து கொண்டாட நமக்கு அழைப்பு தருகிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில்தான் நாம் பெருமை பாராட்ட வேண்டும். அவரிலேதான் நமக்கு மீட்பும் வாழ்வும் உயிர்த்தெழுதலும் உண்டு. அவர் வழியாகவே நாம் மீட்கப் பெற்றோம், விடுதலை அடைந்தோம். தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுது கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரி உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக.
உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, மனிதர் அனைவரின் மீட்புக்காக ஒரே திருமகன் சிலுவையை ஏற்க திருவிழமானார். இவ்வாறு அச்சிலுவையின் மறைபொருளை இவ்வுலகில் அறிந்திருக்கின்ற நாங்கள் அதன் மீட்பின் பயனை விண்ணுலகில் பரிசாக பெற்றுக்கொள்ள தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம் முன்னுரை. பாம்பு கடியினால் பரிதவித்து கொண்டிருக்கின்றோர் உயர்த்தப்பட்ட வெண்கலை பாம்பை பார்த்து நலம் பெற்றனர். அதுபோல சிலுவையில் தொங்கும் இயேசுவை பார்ப்போர் நிலை வாழ்வை அடைவர் என்பதை சுட்டிக்காட்டும் முதல் வாசகத்துக்கு கவனமுடன் செவி கொடுப்போம். முதல் வாசகம். கொள்ளைவாய் பாம்பை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அந்நாட்களில் ஏதோம் நாட்டை சுற்றி போகும்படி ஓர் என்ற மலையிலிருந்து இஸ்ராயல் மக்கள் செங்கடல் சாலை வழியாக பயணப்பட்டனர். அவ்வழியை முன்னிட்டு மக்கள் பொறுமை இழந்தனர். மக்களுக்கும் கடவுளுக்கும் மோசேயுக்கும் எதிராக பேசினர். இந்த பாலை நிலத்தில் மாளும்படி எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்தது ஏன்? இங்கு உணவும் இல்லை, தண்ணீரும் இல்லை. அற்பமான இந்த உணவு எங்களுக்கு வெறுத்து போய்விட்டது என்றனர். உடனே ஆண்டவர் கொள்ளிவாய் பாம்பை மக்களிடையே அனுப்பினார். அவை கடிக்கவே இஸ்ராயல் மக்களில் பலர் மாண்டனர். அப்போது மக்கள் மோசேயிடம் வந்து, நாங்கள் பாவம் செய்துள்ளோம்,
நாங்கள் ஆண்டவருக்கும் உமக்கும் எதிராக பேசியுள்ளோம். அவர் இந்த பாம்பை அகற்றும்படி நீர் ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளும் என்றனர். அவ்வாறே மோசே மக்களுக்காக மன்றாடினார். அப்பொழுது ஆண்டவர் மோசேயிடம், கொள்ளை பாம்பை ஒன்றை செய்து அதை ஓர் கம்பத்தில் பொறுத்து கடிக்கப்பட்டோரில் அதை பார்க்கின்ற ஒவ்வொருவனும் பிழைப்பான் என்றார். அவ்வாறே மோசே ஓர் வெண்கல பாம்பை செய்து அதை ஒரு கம்பத்தில் பொருத்தினார். பாம்பு கடித்த எந்த ஒரு மனிதனும் அந்த பெண்கள பாம்பை பார்த்து உயிர் பிழைத்தான். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பாதையில் என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்த பாறையில் என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. ஒளி கொண்டு தேடினால் இருளில்லுமோ, துணையில் வாழ்க்கையில் துயர் வெல்லுமோ. தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். தடை கோடி வரலாம், உள்ளம் தவித்தோடி விடலாம். ஆனாலும் உன் வார்த்தை உண்டு, இது போனாலும் உன்னில் தஞ்சம் உண்டு. இயேசுவே, 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 இயேசுவே. நீ எந்த பாறையில் என் அரணான இயேசுவே, நீ எந்த உள்ளத்தில் அணையாத தீபமே, அணையாத தீபமே இயேசுவே, 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 இயேசுவே. இரண்டாம் வாசகம் முன்னுரை. கடவுள் வடிவில் உயர்நிலையில் இருந்தவர் இயேசு. அவர் தம்மை சிலுவை சாவு மட்டும் தாழ்த்தி கீழ்ப்படிந்ததால் கடவுள் அவரை மிகவே உயர்த்தி மேன்மை உரை செய்தார். கீழ்ப்படிவோருக்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக வழங்கப்படும் இரண்டாம் வாசகத்திற்கு செவிசாய்ப்போம். இரண்டாம் வாசகம். இயேசு தம்மையே தாழ்த்தி கொண்டார், எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தினார். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2. ஆண்டவரின் உயிருள்ள வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. சகோதர சகோதரிகளே, கடவுள் வடிவில் விளங்கிய இயேசு கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர்.
தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே, உம்மை ஆராதித்து வாழ்த்துகின்றோ, ஏனெனில் உம் சிலுவையாளே உலகை மீட்டீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 13 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு நிக்கதேமிடம் கூறியது, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறிச் சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசேயால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். அப்போது அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறுவர். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இறையேசுவில் அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருச்சிலுவையினுடைய மாட்சியின் விழாவை கொண்டாடுகிற இன்று திருச்சிலுவையை ஆராதனை செய்கின்றோம். திருச்சிலுவையின் வழியாக வல்லமை உண்டு என்பதை விசுவசிக்கின்றோம். அந்த திருச்சிலுவையினாலேயே நாம் ஒவ்வொருவரும் மீட்பினை பெற்றுக்கொண்டோம் என்பது நம்முடைய அசைக்க முடியாத விசுவாசம். எனவே அந்த திருச்சிலுவையை நோக்கி ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு நாம் செபிப்போமாக. வல்லமையும் ஆற்றலும் நிறைந்த இறைவா, உம் திருச்சிலுவையினாலேயே நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பினை பெற்றுக் கொள்ளுகிறோம். அதே அச்சிஷ்ட பாரமான சிலுவையினாலேயே எங்களை பாவத்திலிருந்து கழுவி தூய்மைப்படுத்தி உயிர்த்தெழுதலில் பங்கு கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் விண்ணக பேரின்பத்தை அனுபவிக்கக்கூடிய நிலை வாழ்வையும் உரிமையாக பெற்று தந்தீர்.
ஆண்டவரே, இந்த திருச்சிலுவையை உற்று நோக்குகிற ஒவ்வொரு கண்களும் நம்பிக்கையை பெற்றுக்கொள்வதாக. இந்த திருச்சிலுவையை உற்று நோக்குகிற ஒவ்வொருவரும் வாழ்வின் போராட்டங்களை துணிவுடன் சந்திப்பார்களாக. இந்த திருச்சிலுவையை ஆராதிக்கின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தில் பங்கெடுத்து அவருடைய மீட்பின் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஆசீரை பெறுவாராக. இந்த திருச்சிலுவையே எங்களுக்கு பாதுகாப்பு. இந்த திருச்சிலுவையே பேய்களையும் சாத்தானையும் நடுநடுங்கச் செய்கின்ற ஆயுதம். இந்த திருச்சிலுவையே எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் என்பதை உணர்ந்து கொள்ள அருள் தாரும். திருச்சிலுவையினுடைய பேராசீரை நாங்களும் எங்கள் குடும்பமும் இந்த பங்கு திரு அவையும் இந்த திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் பெற்றுக்கொள்ள தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். திருச்சிலுவை மரமிதோ, இதிலேதான் தொங்கியது உலகத்தின் இரட்சணியம். வருவி ஒன்று கொரிந்தியருக்கு எழுதிய திருமடல் 1வது அதிகாரம் 18வது இறைவார்த்தை. சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகின்றவர்களுக்கு மடமையே, முட்டாள்தனமானது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் இதை விசுவசிக்கின்ற நமக்கோ கடவுளின் வல்லமை என்று அந்த இறைவார்த்தை சொல்லுகிறது. சகோதர சகோதரிகளே, 3 நிகழ்வுகளை இந்த திருச்சிலுவையை மையப்படுத்தி நான் உங்களுக்கு எடுத்துக் கூற விரும்புகிறேன். ஒன்று, முதலில் இந்த திருச்சிலுவையை கண்டுபிடிக்கக்கூடிய அதிசயம் நடந்தது. கிபி 326 3வது நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் என்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அந்த மன்னனுடைய தாயார் ஹெலனா என்பவர்கள். அந்த ஹெலனா புனித திருப்பயணமாக புனித பூமிக்கு போகிறார்கள். அந்த பயணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகள், அவர் வாழ்ந்த இடங்கள் எல்லாவற்றையும் சுற்றி பார்க்கிறார். இயேசு ஆண்டவர் சுமந்த சிலுவையை கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் அவருக்குள் எழுகிறது. அதுவரை அந்த சிலுவை பற்றிய ஆர்வம் இருந்ததில்லை. ஆனால் இவருக்கு அந்த ஆர்வம் ஏற்பட்டதனால் எங்குதான் இயேசு சுமந்த சிலுவை இருக்கிறது என்று அவர் தேட ஆரம்பித்த போது 3 சிலுவைகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். 3 சிலுவைகள் இருக்கிறதே. இந்த 3 சிலுவைகளில் எது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவை, இதுல எது அவர் சுமந்த சிலுவைன்னு கண்டுபிடிக்கிறது 3 கிடைச்சிருக்குதே அப்படின்ற வியப்பு. அப்பொழுது ஒரு குருவானவருடைய வழி நடத்துதலின் பேரில் ஒரு நோயுற்ற மனிதர் வருகிறார். அந்த நோயுற்ற மனிதர் 3 சிலுவைகள் இருக்கிறதே, இந்த 3 சிலுவைகளை அந்த நோயுற்றிருக்கிற மனிதனை தொடச் சொல்லுங்கள். அவர் தொடுகிற போது, எந்த சிலுவையை அவர் தொடுகிறாரோ அப்பொழுது தன் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு நலம் அடைகிற போது, குணம் பெறுகிற போது, அந்த சிலுவைதான் இயேசு ஆண்டவர் சுமந்த சிலுவை என்று சொல்லப்பட்ட போது, அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அழைத்து கொண்டு வந்து சிலுவைகளை தொடுகிறார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையை தொடுகிற போது அவர் குணமடைகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அதிலிருந்துதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த சிலுவையானது அடையாளப்படுத்தப்படுகிறது. அந்த புனித பூமியிலிருந்து அதை கொண்டு வந்து வணக்கத்திற்குரிய திருச்சிலுவையாக அது உயர்த்தப்படுகிறது. மாட்சி நிறைந்த சிலுவையாக அது உயர்த்தப்படுகிறது. மக்களுடைய வணக்கத்திற்கு அந்த திருச்சிலுவை கொண்டு வரப்படுகிறது. செப்டம்பர் இந்த 14ஆம் தேதி அதனுடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது. இரண்டாவது நிகழ்வு, புனிதரும் அரசருமான ஹெராக்லியுஸ் என்பவர் பெர்சிய நாட்டு அரசனிடத்தில், அது ஒரு பெர்சிய நாட்டுக்கிட்ட போயிடுச்சு அந்த சிலுவை. சண்டை போட்டு இங்க அங்கன்னு சொல்லி எப்பொழுதெல்லாம் அவர்கள் அடிமையாகிறார்களோ உடனே அந்த ஆட்சி செலுத்துகிற அந்த சிலுவையை தூக்கிட்டு ஓடுருவாங்க. அப்போ மறுபடியும் சண்டை போட்டு அதை தூக்கிட்டு வரணும். இந்த பிரச்சனை நீடித்து கொண்டிருந்தது. அப்போ பெர்சிய நாட்டு அரசனிடமிருந்து அந்த சிலுவையை மீட்டு கொண்டு வருவதற்காக இவர் நோன்பிருந்து செபிக்கின்றார். கடவுளிடத்தில் உருக்கமாக மன்றாடுகிறார். எனவே அதன் பேரில் அவருக்கு அந்த சிலுவையை மீட்டு கொண்டு வருகின்ற பாக்கியமும் கிடைக்கிறது. அதை மீட்டு கொண்டு வந்து ஆலயத்தில் அந்த திருச்சிலுவையை நிறுவ வேண்டும். இப்போ நம்ம ஒவ்வொரு கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களுடைய ஆலயத்திலும் திருச்சிலுவையானது நிறுவப்பட்டிருக்கிறது. இந்த ஹெராக்லியுஸ் என்கிற அரசரும் புனிதருமான இவருக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சுமந்த அந்த சிலுவையை ஆலயத்தில் நிறுவ வேண்டும் என்று அவர் போகிறார். அவர் அப்படி போய் அதை மீட்டு கொண்டு வருகிற போது, பிரியமானவர்களே, நிறைய ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டிருந்தார். அரசர்கள் என்று உங்களுக்கு தெரியும் அவர் எப்படி இருப்பாங்க அரசர்கள் என்று. விலை உயர்ந்த பட்டாடைகள், ஆபரணங்கள் இவற்றையெல்லாம் அணிந்து கொண்டு அதை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். அவர் மட்டும் இல்லை, அவரோடு சேர்ந்து பல பேர் சேர்ந்து அதை தூக்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்படி தூக்கி கொண்டு வருகிற போது அந்த எருசலேம் நகரத்தினுடைய ஆயர் செக்கரையா என்பவர் அந்த அரசருக்கு சொல்லி இருக்கிறார், நீ என்னதான் பண்ணாலும் அந்த திருச்சிலுவையை ஆலயத்தில் நிறுவ முடியாது, அது ஆலயத்தில் நீ வைக்க முடியாது. ஏன்? எப்பொழுது நீ உன்னுடைய ஆபரணங்களை, உன்னுடைய அந்த விலை உயர்ந்த ஆடைகளை துறக்கிறாயோ அப்பொழுதுதான் அந்த திருச்சிலுவையை நிறுவ முடியும். இவரும் முயற்சி செய்து அதை தூக்கிட்டு வந்து உள்ள நிறுவனம்னு நினைச்சிருக்கிறாரு. அதை செய்யவே முடியலாம். அதன் பிறகு போய் அவர் அந்த ஆபரணங்களை எல்லாம் கழட்டி வைத்துவிட்டு எளிமையாக வந்து அந்த திருச்சிலுவையை தூக்கி நிறுத்திய போதுதான் அது நிலைநிறுத்தப்பட்டது என்பதும் அதனுடைய ஒரு வரலாறு. மூன்றாவது நிகழ்வு, கிறிஸ்டோபர் என்கிற ஒரு புனிதர். கிறிஸ்டோபர் என்கிற புனிதர் தெரியுமா? கேள்விப்பட்டுக்கிறீங்களா? எதுக்கு பாதுகாவலர் அவர்? கிறிஸ்டோபர் என்கிற புனிதர். எத்தனை பேர் கார் வச்சுட்டுக்கிறீங்க? பயணத்தினுடைய பாதுகாவலர். கார் வச்சுட்டுக்கிறீங்களா எல்லாரும்? அந்த கார்லெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? புனித கிறிஸ்டோபருடைய சுரூபத்தை வச்சிருப்போம். நாம் பயணம் செய்கிற போது பாதுகாப்பாக போனோம், பாதுகாப்பாக வரணும். பயணத்தினுடைய பாதுகாவலராக இருக்கிறவர் புனித கிறிஸ்டோபர். அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் ஒரு வலிமை வாய்ந்த, ஆற்றல் வாய்ந்த ஒரு மனிதராக இருந்தாராம். அவருடைய நினைவு என்னவென்றால், அவருடைய சிந்தனை என்னவென்றால், இந்த உலகத்தில் யார் மிக வலிமையானவர்களோ அவர்களுக்கு நான் ஒரு சேவகனாக, படை தளபதியாக நான் செயல்படுவேன் என்பதுதான் அவருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக, இலக்காக இருந்திருக்கிறது. அப்படியாக பல பேருக்கு அவர் பணி செய்திருக்கிறார். இறுதியில் சாத்தானினுடைய படை தளபதியாக இருந்து கொண்டு அந்த சாத்தானுக்கு ஊழியம் செய்திருக்கிறார். ஏன்னா அந்த சாத்தான் தான் மிக மிக வல்லமை படைத்தவன் என்று அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஒரு முறை அவர் குதிரையிலே பயணிக்கின்ற போது இந்த சாத்தானை பார்க்கிறார். இந்த சாத்தான் எதையோ கண்டு பயப்படுவதை, அஞ்சுவதை இவன் கண்டு கொள்ளுகிறான். என்னடா, இந்த உலகத்தில் ரொம்ப வல்லமை படைத்தவன்
என்று நாம் இவரை நினைத்து கொண்டிருந்தோம். இந்த மனிதரும் யாரையோ பார்த்து பயப்படுகிறாரே, அச்சப்படுகிறாரே என்று பார்த்தவுடனே அந்த இடத்தில் திருச்சிலுவை இருந்திருக்கிறது. அந்த திருச்சிலுவையை பார்த்து அந்த சாத்தான் அந்த அலகை அன்று நடுங்கி இருக்கிறது. அன்றிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இந்த சிலுவையினுடைய படை வீரனாக அவன் மாறினான். சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட வல்லமை, ஆற்றல் இந்த திருச்சிலுவைக்கு உண்டு. பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் 2வது அதிகாரம் 8வது இறைவார்த்தையில் சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கடவுள் கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். அப்ப இந்த சிலுவை என்பது தாழ்ச்சியின் அடையாளம், எளிமையின் அடையாளம். அதனால்தான் பட்டாடைகளை உடுத்தி கொண்டு, ஆபரணங்களை அணிந்து கொண்டு இந்த சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த போது அந்த ஹெராக்லிஸ் என்கிற அந்த புனிதரால், அந்த அரசரால் அதை சுமந்து கொண்டு வர முடியவில்லை. ஏனென்றால் இது தாழ்ச்சி, எளிமையின் அடையாளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமையின் வடிவை பூண்டு இந்த சிலுவையை சுமந்தார். 1 பேதுரு 2வது அதிகாரம் 24வது இறைவார்த்தையில் சிலுவையின் மீது தம் உடலில் நம் பாவங்களை அவரே சுமந்தார். நம் பாவங்களை அந்த சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் உடலில் சுமந்தார். நாம் பாவங்களுக்காக இறந்து நீதிக்காக வாழ்வதற்கே இவ்வாறு செய்தார். அவர் தம் காயங்களினால் நாம் ஒவ்வொருவரும் குணமடைகிறோம் என்கிறது இறைவார்த்தை. மார்க்கு நற்செய்தி 8வது அதிகாரம் 34வது இறைவார்த்தையிலும், லூக்கா நற்செய்தி 14:27 என்கிற இறைவார்த்தையிலும் சொல்லப்படுகிறது, யார் ஒருவர் என்னை பின்பற்ற விரும்புகிறாரோ, யார் ஒருவர் என்னை பின்பற்றி ஏற்றுக்கொள்ள விரும்புகிறாரோ, என்னுடைய வாழ்க்கையை வாழ விரும்புகிறாரோ, அந்த மனிதர் தன்னலம் துறந்து தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி செல்லட்டும் என்கிறார் ஆண்டவர் இயேசு. இயேசுவின் சீடனாக, சீடத்தியாக, அவருடைய அன்பர்களாக நாம் வாழ விரும்பினால் அன்றாட சிலுவைகளை சுமப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். அன்றாட சிலுவைகளை சுமப்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். பொதுவாகவே சிலுவை என்பது எப்படி அடையாளப்படுத்தப்படுகிறது என்றால், பொதுவா இயேசு கிறிஸ்துவுக்கு முன், இயேசு கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் பிரிக்கலாம். கிபி கிமுன்னு எப்படி நாம் பிரிக்கிறோமோ அதுபோல இந்த சிலுவையை பற்றிய புரிதலை கூட கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் என்று நாம் பிரித்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு முன் இந்த சிலுவை எது என்றால் அது ஒரு கொலை கருவி. ரோமானியர்கள் பயன்படுத்திய ஒரு கொலை கருவி, ஒரு குற்றவாளிக்கு கொடுக்கிற தண்டனையினுடைய அடையாள சின்னம். அது சிலுவையில் அறையப்பட்டார்கள் என்றால் அது ஒரு அவமானத்தின் அடையாளம். எனவே இந்த சிலுவை ஒரு வாழ்க்கையின் போராட்டத்தை நமக்கு நினைவூட்டுகிறது. துன்பத்தை அது நினைவு கூறுகிறது, பாரத்தை அது நினைவு கூறுகிறது. அது ஒரு சாவு, மரணம் அல்லது கொலை கருவி இயேசுவுக்கு முன். ஆனால் ஆண்டவர் இயேசு எப்பொழுது அந்த சிலுவையை சுமப்பதற்கு தயாரானாரோ, இயேசுவினுடைய கரங்களில் எப்பொழுது அந்த சிலுவையானது பட்டதோ அப்பொழுதே அது புனிதமடைந்தது. அது நம்பிக்கையின் சிலுவையாக மாறியது, அது உயிர்ப்பின் சிலுவையாக மாறியது, அது மீட்பின் சிலுவையாக மாறியது, அது வெற்றியின் சிலுவையாக மாறியது. அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 6வது அதிகாரம் 14வது இறைவார்த்தையில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை குறித்தும் நான் பெருமை பாராட்ட மாட்டேன் என்கிறார் பவுலடிகளார். திருச்சிலுவையை குறித்தே நான் பெருமை பாராட்டுவேன். நமக்கு பெருமை இந்த சிலுவையில தான் இருக்குது. ஆனால் நம்ம பெருமை இப்போ எப்படி மாறி போய் இருக்கிறது என்றால், இந்த சிலுவை என்பது ஃபேஷனாக மாறி போயிருக்கிறது. ஃபேஷன் எப்படி? காதில் போட்டுக்கிறது சிலுவையை, மூக்கில் போட்டுக்கிறது சிலுவையை, கழுத்தில் போட்டுக்கிறது சிலுவையை, தொப்புளில் போட்டுக்கிறது. கொடுமை,
கொடுமை, அவமானம். இன்றைக்கு இருக்கின்ற இந்த நாகரிக உலகில், இந்த நவீன உலகில், இந்த மாடர்ன் வேர்ல்டில் இந்த சிலுவையை எந்த அளவிற்கெல்லாம் இன்றைக்கு இருக்கிறவர்கள் அவமானப்படுத்த முடியுமோ அப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஃபேஷன் பொருளாக மாறிவிட்டது. சிலுவை என்பது ஃபேஷன் பொருள் அல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே. அது ஒரு ஃபேஷன் அடையாளம் அல்ல, அது ஒரு பேஷன் அடையாளம். பேஷன் என்பது இயேசுவின் பாடுகள், அவருடைய துன்பம். அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அந்த சிலுவையை சுமந்ததனுடைய அடையாளம். அதிலேதான் நமக்கு மீட்பும் வெற்றியும் உயிர்ப்பும் நிலைவாழ்வும் அடங்கி இருக்கிறது. எனவே வெறும் ஃபேஷனுக்காக அணிவதாக அதை அணிந்து கொள்ளக்கூடாது. மாறாக இயேசுவினுடைய பாடுகளை அதில் நினைவூட்டி அந்த பாடுகளினால்தான் நாம் ஒவ்வொருவரும் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என்கிற உணர்வு நிலை இருந்தால் இந்த சிலுவையின் மாட்சியினால் நாம் ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்படுகிறோம். இயேசுவின் திருச்சிலுவை மகிமை நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுப்பதாக தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிட பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆ ஆ ஆ தாயும் தந்தையுமான இறைவா, திருச்சிலுவையின் மாட்சியின் விழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் அந்த திருச்சிலுவையினுடைய அடியில் எங்கள் மன்றாட்டுக்கள், விண்ணப்பங்கள், ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாம் ஒப்பு கொடுக்கிற ஜெபங்கள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க இந்த நேரத்தில் பக்தியோடு நாம் செபிப்போம். திருச்சிலுவையின் மகிமையை கொண்டாடுகிற இந்நாளில் தாயாம் திரு அவையும் அதன் தலைவராம் திருத்தந்தை லியோ, ஏனைய ஆயர்கள், குருகுலத்தார், துறவரத்தார், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் இயேசுவின் திருச்சிலுவை ஆராதிப்போடு நின்றுவிடாமல் சிலுவையின் பாதையில் உறுதியுடன் பயணிக்கும் எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகி விளங்கிட அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவன் அருளிய விடுதலை வாழ்வின் மேன்மையை உணராமல் அவருக்கு எதிராக பேசி தம்மீது தண்டனையை வருவித்து கொண்ட இஸ்ரேலரைப் போல இறைவன் அருளும் அமைதியின் பாதையில் நடவாமல் சண்டை,
சச்சரவுகள், போர், போராட்டங்கள், வன்முறை, தீவிரவாதம் போன்ற அழிவின் பாதைகளை தேர்வு செய்யும் உலகினை நீர்தாமே நல்வழிக்கு அழைத்து வரவும், உலகத் தலைவர்களும் எம் நாட்டு தலைவர்களும் தம் பொறுப்புணர்ந்து செயல்படவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்த இறைத்தந்தையின் அன்பினை உலக மக்கள் அனைவரும் சாதி, மத, இன பேதமின்றி உணரவும், கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் அந்த இறையன்பை பற்றுறுதியுடன் வெளிப்படுத்தவும் மக்களாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மையே வெறுமையாக்கி கீழ்ப்படிந்து தாழ்த்தி கொண்டதனால் விண்ணவர், மன்னவர், கீழுலோகோர் அனைவரும் மன்றியிடும் அளவிற்கு கடவுளால் உயர்த்தப்பட்டு எப்பெயருக்கும் மேலான பெயர் அருளப்பட்ட இயேசுவை பின்பற்றி இங்கே கூடியுள்ள நாங்கள் அனைவரும் தாழ்ச்சியை அணிந்தவர்களாகவும் துன்பத்தை கண்டு அஞ்சாதவர்களாகவும் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என நாவாலே அறிக்கையிடுவது போல நில்லாமல் வாழ்வாலும் சான்று பகரவும், வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளும் சிலுவையை புறந்தள்ளாமல் சிலுவையை கண்டு பயந்தெளியாமலும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்தில் ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இங்கு மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து வருவேன், உன்னில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே, குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே. இறைவா வருவாய், என்னுள்ளம் முன்னில்லம் அறிந்தே, உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உமக்காய் தினம் கொடுப்பேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, சிலுவை பீடத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்ட காணிக்கை அனைத்துலக பாவங்களையும் போக்கியது. இப்பீடத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கை குற்றங்கள் அனைத்திலுமிருந்தும் எங்களை கழுவி தூய்மைப்படுத்த அருள் புரிவீரா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாக்கிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மனிதர் அனைவரும் சிலுவை மரத்தால் மீட்பு அடைய வேண்டும் என நியமித்தீ. இவ்வாறு எதிலிருந்து சாவு தோன்றியதோ அதிலிருந்து வாழ்வும் புத்துயிர் பெறவும் மரத்தினால் வெற்றி கண்டோர் மரத்தினாலேயே தோல்வி காணவும் வேண்டுமென இருந்தது. அவர் வழியாகவே உமது மாண்பை வானகத் தூதர் புகழ்கின்றன. தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியானவரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர்
கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசீர் வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கி அருளுமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமுமாய் உடையவர்களாக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராகி எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கிற குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லா வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பின் அமைதியை நமக்கு தருகிறார். ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். என்னாலுமே என் இதயம் அன்பாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. என்னாலுமே என் இதயம் அன்பாகுமே, என்னாலுமே அவர் அன்பு என் மீதிலே. எண்ணீரை தேவன் ஏற்றிய தீபமே பாமரன் பாடல், தண்ணீரை அன்பால் தான் கண்ட ஜீவனம் பரமனின் பாதம். உன் பாதையில் என்னாலும் நான் பாடும் சங்கீதமே, உன்னோடு நான் ஒன்றாகிட
உயிரோடு உயிர் சேர்த்து உறவாகிட நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது தஞ்சம் என்பவரை என் உள்ளம் நாடுது நெஞ்சமும் பாடுது கண்களும் தேடுது தஞ்சம் என்றவரையே என் உள்ளம் நாடுது. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு இக்காலமோ உம்மை புகழ செய்யும். நான் மண்ணிலிருந்து உயர்த்தப்படும் போது அனைவரையும் என்பால் ஈர்த்துக் கொள்வேன் என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உம் புனித உணவால் ஊட்டம் பெற்றுள்ள நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் வாழ்வு தரும் சிலுவை மரத்தால் நீர் மீட்டருளிய எங்களை உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைத்து செல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருச்சிலுவையின் மாட்சியை நம் அன்றாட வாழ்வில் கொண்டாடி மகிழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. இறுதிப் பாடல் முடிந்தவுடன் அறிவிப்புக்காக அமரவும். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். சிலுவையை முன்னால் உலகமே பின்னால், சிலுவையை முன்னால் உலகமே பின்னால். இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே,
இயேசு சிந்திய குருதியினாலே விடுதலை அடைந்தேனே. அச்சமும் இல்லை, அதிர்ச்சியும் இல்லை அடியேன் உள்ளத்திலே. ஆண்டவர் இயேசு அடைக்கல பாறை, ஆதலில் குறையில்லை. ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். ஆண்டவர் முன்னார், அகிலமே பின்னார். அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. அன்பரேசுவின் வார்த்தையினாலே விடுதலை அடைந்தேனே. இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நிலையான புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.